ஹலோ மக்களே, சிம்பிளாக வெறும் பாலை வச்சு வீட்டில் வந்து கடையில் கிடைக்கிறத விட ஒரு அருமையான டேஸ்ட்டில் வீட்டில் பாசந்தி பண்ணலாம். டைம் தான் எடுக்குமே தவிர, ஆனால் டேஸ்ட்டு வந்து நீங்கள் வெளியே வாங்கிறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஸ்வீட் இது. ட்ரை பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் அடி கனமாகவும் அகலமாக இருக்கிற கடாயில் ஒரு 2 பாக்கெட் பால் ஊற்றிருக்கேன் நான். பால் வந்து ஆரஞ்சு பால் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு காய்ச்சும் போது நம்ம வந்து ஸ்லிம் வந்து நல்லா விளக்கியிருக்கணும். நம்ம காரம் செஞ்ச கடாயாக இருந்தால் நல்லா விளக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். பாலை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சத்துக்கு வச்சுருங்க. கொஞ்சம் அதிகமான பால் வைக்கும்போது டைம் ஆகும். பால் ஃபஸ்ட்டு காயணும். ஃபஸ்ட்டு நல்லா அது பொங்கின பதம் வந்துட்ட பிறகு நல்லா ஸ்லிம் வச்சிடணும். மீடியம்லாம் கூட வைக்கக்கூடாது. நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு அந்த கரண்டி என்ன பண்ணோன்னா அது உள்ளே இப்படி விட்டு வச்சிடணும். விட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஏடு வந்து மேலே அப்படியே நம்ம ஸ்லிம்மில் வைக்கும்போது அந்த ஆவிலே அந்த ஏடு படிஞ்சிக்கிட்டே வரும். அந்த ஏடு படியும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை இப்படி எடுத்து அந்த சைட்லேருந்து அதை எடுத்து இன்னொரு பக்கம் அப்படி ஒரு ஓரமாக விட்டுறணும். திரும்ப அந்த ஏடு வந்து படிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது இதை எடுத்து விட்டுறது தான் நமக்கு ப்ராசஸ்ஸே. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆனால் அடி பிடிக்கவங்க நம்ம உஷாராக கவனிச்சிக்கணும். ஏன்னா வந்து ஸ்டீல் கடாயெல்லாம் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே வந்து பிடிச்சிடும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. எடுத்து விட இது பாருங்கள், அதை திக்காகிட்டே வருது பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் எதுவுமே ஊற்ற வேண்டாம். எந்த இதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூவை லைட்டாக ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக எடுத்து போட்டு மட்டும் வச்சுருங்க. அது வந்து கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும், முன்னாடி சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா எடுத்து விடுங்க. கொஞ்சம் ஏலக்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் பால் சுண்டி கொஞ்சமாக இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதோட சேர்ந்து நல்லா வரும். இல்லை நீங்கள் ஏலக்காய் எசன்ஸ் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் ஊற்றுங்க. முன்னாடி ஊற்றுனீங்கன்னா சிலது வந்து திரிஞ்சிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக நல்லா பொறுமையாக இதை வந்து நல்லா பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம ஏதாவது இது மிஸ் பண்ணிட்டோன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும். நம்ம கொஞ்சம் கரெக்டாக அந்த ஸ்லிம்மில் வச்சுட்டு அதை எடுத்து விடும்போது அது கரெக்டான பதத்துக்கு கரெக்டாக வரும். ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு இது. ரொம்ப சீக்கிரமாக செய்ய முடியாது. ஆனால் சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது செலக்ட் பண்ணாதீங்க. நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அழகாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் கெட்டு போகாது. ஏன்னா இது நம்ம நல்லா காய்ச்சிரும். நல்லா காய்ச்சி பண்ணும்போது உங்கள் ஃப்ரிட்ஜ் நல்லா கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பால் நல்லா சுண்டிடுச்சு. அது அடுப்பை வந்து கொஞ்சம் ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா சக்கரை போட்டது எப்போவுமே பால் வந்து கெட்டு போகும், திரிஞ்சு போகும். அடுப்பில் கொதிக்க வைக்கும்போது போடும்போது ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு போடலாம். இல்லை லைட் நல்லா லாஸ்ட் ஸ்லிம்மில் வச்சுட்டு போட்டு அப்படியே இது பண்ணிவிடலாம். ஏன்னா பால் இந்தளவுக்கு ஆன பிறகு பெருசாக தெரியாது. ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரேஷனில் வாங்குகிற சர்க்கரையிலலாம் டஸ்ட் இருக்கும். அதை அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த மஞ்சள் ஏடு படிஞ்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு. நீங்கள் உங்களுக்கு எல்லோ கலர் தேவைன்னா தான் குங்குமப்பூ போடணும். நீங்கள் கேசரி கலர்லாம் எதுவுமே போட வேண்டாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.